வெல்கம் பேக் டு கூல் கேமர்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பேபி இன் எல்லோ கேமோட பார்ட் 2 வீடியோ இருக்காங்க. ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து நம்ம போட்டுட்டோம். நீங்கள் வேணால் நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ வந்து எடுக்கலாம். வாங்க போகலாம். திருப்பி ஸ்டார்டிங்கில் லிஃப்ட்லேருந்து தான் போகணும். என்னங்க இன்னும் லிஃப்ட் ஓப்பன் ஆகலை? லிஃப்ட் ஓப்பன் ஆகிடுச்சுங்க. நீங்கள் திருப்பி ரூம் நம்பர் 10க்கு நம்ம போகணும். நம்ம போய்க்கலாம். என்னங்க அந்த பூத்தொட்டி காணும் பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு பாட்டில் பார்த்துருப்பேன். இங்கே ஒரு பூச்சட்டி இருக்கும், அதுக்கெல்லாம் சாவி இருக்கும். நீங்கள் திறக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எங்கே திறந்துருச்சுங்க. என்னமோ கீழே கிடக்கு. இங்கே குழந்தைய நம்ம தேட சொல்கிறாங்க. வந்து நம்ம குழந்தைய தேடணும். இங்கே பொம்மைலாம் ஃபஸ்ட்டு பாட்டிலே பார்த்துருப்பீங்க. அது கோவமாய் உக்கரமாய் பொம்மையை ஃபுல்லாக தூக்கி போட்டிருக்கோம். நம்மளை அது இல்லாமல் எங்கேயும் இழுத்துருக்கோம். நம்ம அந்த குழந்தைய போய் தேடலாங்க. கொஞ்சம் வீடே பார்த்தீங்களா, பழைய வீடு, அந்த ஓட்டை வீடு அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குங்க. வீடே கொஞ்சம் டேமேஜ் ஆகி இங்கே பாருங்க, கீழெல்லாம் ஒரு டேமேஜ் ஆகி அந்த மாதிரி கிடக்கு. இதுங்க குழந்தையோட ரூம்லேயே போய் தேடுவோம் ஃபஸ்ட்டாக. சவுண்டு கேட்குதாங்க. ஏதோ ஒரு மந்திரம் சொல்கிற மாதிரியும் இருக்குங்க அந்த ரூம்குள்ளே. கிட்ட வந்தாலே, இப்போ கிட்ட தூரம் வந்தோடனே எதுவும் இல்லை, கிட்ட போனாலே சவுண்டு கேட்கும் பாருங்க. இங்கே நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பார்த்துருப்போம். இந்த மந்திர இந்த சேர்லாம் வந்து இந்த குழந்தை நம்மளை பயமுறுத்தி விட்டுருக்கோம். எங்கேயோ ஃபாலோட ஒயிட் ராபிட். எங்க அந்த ராபிட், வெள்ளை ராபிட் போகுது இல்லைங்க முன்னாடி, அதை ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கானுங்க. என்னங்க வெளில கூட்டு போகுது. இந்த லிஃப்ட்டுக்கு வர சொல்லியிருக்குங்க. லிஃப்ட்டுக்குள்ளே வர சொல்லி லிஃப்ட்டுக்குள்ளே உட்கார வச்சுருக்கு. என்னங்க நம்மளை பார்க்குது. திரும்பி லிஃப்ட்டுக்குள்ளே வந்துருக்கோங்க. அது சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. என்னங்க ஆச்சு? லிஃப்ட் என்னமோ ஆகுதுங்க. இது லிஃப்ட்டில் எதோ வந்துருக்கா? லிஃப்ட் என்னமோ ஆகுதுங்க. லிஃப்ட் உடையுதுங்க. இங்கே அந்த ராபிட் நம்ம கூடயே தாங்க இருக்குது இன்னும் வரைக்கும். நம்மளே திறப்போங்க. திறக்கல, பட்டன்லாம் உடஞ்சிருச்சு. அந்த ராபிட் நம்மளே பார்க்குறேங்க. பார்த்துட்டே ஓடுதுங்க. அந்த ராபிட் நம்ம லிஃப்ட்டில் வந்து டக்குன்னு ஓடி போயிடுச்சுங்க. எங்கே போயிடுச்சுன்னு தெரியலைங்க. இல்லைங்க கீழே தான் போயிருக்கோம். நம்மளுக்காக வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இல்லை விட்டுட்டு ஓடிடுமான்னு தெரில. ஆமாங்க, சொன்ன மாதிரி நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க. கதவுலேயே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு. இருங்க ஃபாலோ பண்ணியே போவோம். என்னங்க அந்த குழந்தை சாவி எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க. ராபிட்டை உள்ளுக்குள்ளே போட்டி வச்சுட்டு. அந்த குழந்தைட்டு நம்ம எப்படியோ சாவி வாங்கணுங்க. என்னங்க நம்மகிட்ட அலர்ட்டு காட்டிட்டு இருக்கு, மறைஞ்சு போய். இருங்க இது மியூசிக் ரூமுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த குழந்தைய நம்ம ஒரு மியூசிக்னா இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கிற நிறைய எடுத்துகிட்டு வந்து மியூசிக் போட்டு ஒரு கிட்ட வர வைக்கணும்னு நினைக்கிறேங்க. என்ன ப்ரோ திடீர்னு எங்கேயோ வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோ கட் ஆகிடுச்சிங்க நமக்கு.
மியூசிக்கும் வந்து அது இல்லை, மியூசிக் கரெக்டாக வர மாட்டேங்குதுங்க. அது வந்து தப்பாக வருதுங்க. இதுங்க இங்கே ஒரு நோட்டீஸ் மாதிரி இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு இதான் நினைக்கிறேன். இதை வச்சு தான் நம்ம எடுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த பியானோவில் இருக்குங்க, இந்த பியானோவில் தான் நம்ம வைக்கணும்னு நினைக்கிறேங்க. பியானோவில் வச்சிட்டோம்னா நம்ம வந்து மியூசிக் நான் கரெக்டாக போடலான்னு நினைக்கிறேன். 2 பாட்டு இது தப்புங்க. ஒரு பாட்டு கால் பண்ணிட்டோம், இன்னொரு பாட்டு தேடுவோங்க. இன்னொரு பாட்டு எங்கே இருக்குது கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பியானோவை வச்சுக்கிட்டு அந்த குழந்தைய வர வைக்கலாங்க. நம்ம இப்போ எங்கேன்னு தேடலாங்க. இப்போ அதை தாங்க தேடிட்டு இருக்கேன். அந்த பியானோவுக்கு தேவை அந்த சீட்டு, அந்த பேப்பரு கிடைக்கலைங்க. நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம் விடாமுயற்சியோட. எங்க கிடைக்கலான்னு பார்ப்போம். இருங்க, இங்கே ஒன்று கிடச்சிருச்சுங்க. 2 கிடச்சிருச்சு. இன்னும் வந்து நமக்கு வந்து ஒன்று கிடச்சா மட்டும் போதுங்க. இன்னும் 1 கிடச்சா மட்டும் போதும். அந்த பியானோவை வச்சு நம்ம குழந்தைய வர வச்சிடலாம். அந்த ஒன்று தான் நம்ம தேடிக்கிட்டே இருக்கோம். ஏன் ப்ரோ பாத்ரூமில் தேடுறேன்னு சொல்லாதீங்க. பாத்ரூம்குள்ளேயே வச்சுருந்தாலும் வச்சுருப்பானுங்க, எங்கெங்கேயோ சொருக்கி வச்சுருப்பானுங்க. நம்ம சொல்ல முடியாது எங்கே சொருக்கி வச்சுருப்பாங்க நமக்கு தெரியாது. நம்ம அங்கேருந்து தேடி கண்டுபிடிக்கணும். உங்களுக்கிட்டலாம் திடீர்னு எங்கேயும் வைப்பானுங்க, திடீர்னு குப்பை தொட்டிக்குள்ளே வைப்பானுங்க. ஏன் கேட்குறீங்க? இப்போ தேடுவோங்க. இந்த எல்லா பக்கமும் தேடுற மேலே எனக்கு தெரிலங்க. மேலே கீடு வச்சுருந்தாலும் வைப்பானுங்க. மேலேயும் பார்த்தோம், மேலே பார்த்தா திறக்க வேறு முடியலைங்க. என்னன்னு சரி கீழே பார்க்கலான்னு பார்த்தா கூட கிடைக்க மாட்டேங்கிறீங்க. இங்கேருந்து தான் ஏற்கனவே ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டோம். திரும்பவும் வந்து தேடலான்னு பார்த்தாலும் இங்கே ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது நமக்கு. இங்கே சோஃபா கிட்ட கூட பார்த்தாலும் திருப்பி ஒன்று சொல்லி பார்த்துருப்போம். ஏன்னா தெரியாமல் கீழே வந்து நம்ம சரியாமல் பார்க்காம இப்படியே விட்டுட்டு போயிருந்தோம்னா கூட வாய்ப்புகள் இருக்குது கிடைக்கிறதுக்கு. இந்த ஃப்ரீ ஷோல்னு ஒன்று இருக்குல்லங்க, அது வந்து எல்லாமே ஆடும்போது கொடுக்குறானுங்க. இது கடைசியில் ஏதாவது உதவும் நினைக்கிறேன், ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன் நமக்கு. இங்கே சோஃபா இங்கே ஒன்று ஏற்கனவே எடுத்துகிட்டு போனோம். ஃபஸ்ட் இது எடுத்தோம், செகண்ட் அது போய் எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ நம்ம இங்கேயும் தேடி திறக்க முடியல. கீழே குமிஞ்சு பார்த்தாலும் ஒன்றும் தெரியல மாட்டேங்குது. இந்த மெத்தைக்கல்ல பார்த்தாலும் ஒன்றும் தெரியலைங்க. இப்போ இந்த பானை அது ஒன்றும் இல்லை. டேரெக்டாக நம்ம போய் இந்த சைடு தான் இங்கே தேடணும். இந்த அங்கே ஒரு கப்போர்டு மாதிரி இருக்கு. இங்கே தான் இருக்குது. இங்கே தாங்க நான் பல வாட்டி வந்துட்டு போனேன். அத்தனை வாட்டி வந்து கிடைக்கல. இப்போ பார்த்தா கடைசி நேரத்தில் வந்து பார்த்தா தேடும் போது இப்போ கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. சரி, இப்போ பிணை வாசிப்போங்க. இந்த குழந்த வந்தால் நல்லாயிருக்கும். வந்துட்டுங்க. குழந்தைய சாவியை மட்டும் கொடுறா கண்ணா, பாட்டு கேட்டு நல்லா தூங்கு கண்ணா, குழந்தைய சாவியை மட்டும் கொடுத்துட்டு போடா. என்னங்க மயங்கி போயிட்டான். இங்கே மறைஞ்சு போயிட்டாங்க. இருங்க, இங்கே ஏதோ ஒன்று பட்டன் எழுதியிருக்கோம். பட்டன் எழுதுனோடனே பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு. அந்த டனலுக்குள்ளே போய் பார்த்தோம்னா என்ன இருக்குன்னு தெரில. சரி, எனக்கு தெரிஞ்ச டனலுக்குள்ளே போய் பார்ப்போங்க என்ன இருக்குதுன்னு. பாதிலும் போயிட்டோம். இப்போ வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கோம். இப்போ டனலுக்குள்ளே போயிட்டு இருந்துன்னா நமக்கு வந்து எதாவது க்ளூ வச்சுருப்பானுங்க. இப்போ அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு ஒரே வழி பார்த்திங்கன்னா அந்த ரேடியோ பெட்டி போய் ஒன்று இருந்துச்சுல்லுங்க, அது ஒன்று தான் அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்கு ஒரே வழி. இப்போ அது தூங்க வைக்கிறதுக்கு அந்த ரேடியோ பாட்டு அந்த மாதிரி வச்சுருந்தாலும் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, ஆமாங்க அதாங்க. அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக வந்து அந்த மியூசிக் அந்த ப்ளேலிஸ்ட் ஒன்று வச்சுருக்கானுங்க. சுற்றிலையோ அனுப்பிச்சி போட்டாங்க, எடுக்க முடியாது. ஐயோ, எப்படிங்க இது இப்படி ஓப்பன் பண்ணுவேன்? இருங்க, ஸ்க்ரூ ட்ரைவரு மற்றெல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ண முடியுமா பார்க்கலாம். இன்னொரு சுற்றில் இருக்குது. இது ஸ்க்ரூ ட்ரைவர் வரலாம் வச்சு ஓப்பன் பண்ண பார்த்தா விழுகுதுங்க. இது நமக்கு வேலைக்காகாது. ஒன்ஸ் மோர் ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டுங்க. சுற்றில் எடுத்துருவோம். நல்ல வேலை சுற்றில் வச்சுருந்தானுங்க. இது மட்டும் வைக்கலைன்னா நமக்கு வந்து கோவிந்தா கோவிந்தா போக வேண்டியதான். இதுங்க வந்துட்டாங்க, ஓப்பன் பண்ணியாச்சுங்க. அவ்வளோதாங்க. இது என்னங்க ஸ்லோவாகிட்டோம். எனக்கு தெரிஞ்சது அதோட பவர் நினைக்கிறேங்க. அந்த பாட்டு எடுக்க போகும்போது கொஞ்சம் பவர் கொடுக்கறனால வந்து நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிறோங்க. இங்கே மூமெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக பொறுமையாக ஆடு எப்படி போகுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு ஆமாம் எப்படி போகுமோ அந்த அளவுக்கு பொறுமையாக போயிட்டுருக்குங்க. அது என்னன்னு தெரில.
அந்த பவர்னு நினைக்கிறேன். இருங்க பொறுமையாக போய் எப்படியோ இது சுற்றில கீழே போட்டு இதை எடுத்துடலாங்க. அவ்வளோதாங்க எடுத்தாச்சுங்க. ஏங்க இது கவனிச்சிங்களா? அதை எடுத்தோடனே நம்ம ஸ்பீடாக வந்தோங்க. அதை எடுக்க போகும்போது ரொம்ப ஸ்லோவாக போனோம். இப்போ கீழே அந்த போக்கு குமிஞ்சு போவோம். அது என்னன்னு தெரிலைங்க. அதோட பவர்னு நினைக்கிறேன். அது நம்ம எடுத்தோடனே அந்த பவர் வந்து எப்படி போயிடுச்சு போல். வந்தாச்சு. இந்த பாட்டு போட்டு விட்டோம்னா குழந்த வந்துடும் எனக்கு கன்ஃபார்முங்க. ஸ்னாப் பண்ணி போய் அவ்வளோதான் மாற்றியாச்சுங்க. இது தூக்கி கீழே போட்டுருவோம். ஆன் பண்ணிடுவோம். குழந்த வருதான்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, சொன்ன மாதிரி குழந்த வந்துருச்சுங்க. குழந்த வந்துருச்சு, சாவியும் இருக்குது. குழந்த பார்த்திங்கன்னா வைப் பண்ணிகிட்ருக்கு. அடி போட்டு அப்படின்னு நம்ம சாவியை பிடிங்கிட்டு ஏன்னா சின்ராசை வரட்டான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்படியோ சாவி எடுத்துட்டுங்க. இதை திறந்துட்டு இந்த ரேபிட் பின்னாடி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எங்க இங்கேருந்து ரேபிட்டை காணோம். இங்கே தாங்க நின்றுட்டு இருந்துச்சு. இப்போ எங்கெங்க போச்சு திடீர்னு ரேபிட்டு தெரிலிங்க. நம்ம வாட்டுக்கு அங்கே ஒரு லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டுக்கு தான் நம்ம போக சொல்கிறானுங்க. அப்படி தான் நினைக்கிறேன். லிஃப்ட்டுக்கு போய் நம்ம லிஃப்ட்டுக்கு பட்டன் அழுத்தி நம்ம இப்போ கீழே போயிடலாங்க. என்னங்க பவர் விட்டாமாங்க, பவர் இல்லையாமாங்க லிஃப்ட்டில். இப்போ பவர் இல்லாதனால நம்ம என்ன பண்ணோம், டம் பவர் கட்டுன்னு போட்டிருக்கானுங்க. இப்போ என்ன இங்கே டோர் ஓப்பன் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம பவர் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ லிஃப்ட்டில் வந்து ஃபுல் பவர் போயிடுச்சு. இப்போ அதனால நம்ம ஃபுல் பவர் கொடுக்கணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்சு பேட்ரி கீழே மாற்ற சொல்லுவோன்னு நினைக்கிறேன். ஏன்னா லிஃப்ட்டு அந்த மாதிரிலாம் வந்து இல்லை திறக்கணும் பார்த்தா கூட திறக்க மாட்டேங்கிறீங்க, லாக்கில் இருக்குது. ஒன்லி நம்ம இந்த ரோட்டில் வழியாக தான் போக முடியும்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு வந்து பவர் கொடுக்கணும் இப்போ லிஃப்ட்டுக்குன்னா. இந்த டோரில் போய் நம்ம வாட்டுக்கு எல்லா பக்கமும் லாக்கில் தானே வச்சுருக்காங்க. அப்புறம் இருக்குங்க கொடுத்துருக்கானு எனக்கும் தெரில. நம்ம டேரெக்டாக வந்து அங்கே ஒரு டோர் ஸ்ட்ரைட்டாக ஒன்று டோர் இருக்குது. அந்த டோர் திறந்து உள்ளே போய் நம்ம டேரெக்டாக போய் லிஃப்ட்டுக்கான பவர் ஜென்ரேட்டர் ரூமுக்கு வந்துட்டோங்க. இப்போ பவர் மட்டும் அந்த பேட்டரி மட்டும் நம்ம மாட்டிட்டோம்னா, அதுக்கு பவர் கொடுத்துட்டோம்னா நம்ம அவ்வளோதாங்க, லிஃப்ட்டில் ஏறி போயிடலாம். நம்ம இப்போ டேரெக்டாக போகிறோம், பவர் கொடுக்குறோம். இங்கே பாருங்க ப்ளூ கலரு பிங்க் கலர்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. இங்கே முதல்ல போய் இது பார்த்துட்டு வரலாம். இந்த பேட்ரிங்கிறது கொஞ்சம் தாங்க வச்சுருக்கானுங்க. எனக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள் பேட்ரியே ஒன்று இல்லை. அங்கே பேட்ரின்னு ஒன்று இல்லை. இங்கே ஒன்று பார்த்தாலும் பேட்ரின்னு ஒன்று அங்கே இருந்ததுக்கு அடையாளம் இல்லை. இப்போ போய் நம்ம ஆடணும். இந்த ஃப்ரீ சோலோவை ஒன்று எடுத்து வச்சுருங்க. எப்போயாவது உதவும் நினைக்கிறேன். நம்ம அதனால எடுத்து வச்சுட்ருக்கோம் ஃப்ரீ சோலுங்கிறது. அந்த பிங்க் கலருக்கு வந்து இங்கே இருக்குது பாருங்கள் C2ன்னு. இதுக்கு நம்ம காயின் தேவைங்க உள்ளேருந்து எடுக்கிறதுக்கு. எனக்கு காயின் எங்கே இருக்குன்னு எனக்கு தேடுவேன். இருங்க இந்த டோர் திறந்து பார்ப்போம் இருக்குதான்னு. இல்லைங்க, இங்கே ஒரு செஸ் காயின் தான் இருக்குது. இங்கே 3வது டோரு ஏற்கனவே டோர் ஒருத்தொன்று இருக்குது. இங்கே டோர் திறந்தோம். காயின் இருக்குங்க. இந்த ஒரு காயின் எடுத்து போட்டு மேலே போட்டு ஒரு C2 எனக்கு அந்த பவர் வேணுங்க. அந்த பவர் வச்சுட்டு தான் நம்ம வந்து போட போகிறோம். அதனால் C2ங்கிறத எடுத்துப்போம், பவர் எடுத்துப்போம். என்னங்க வரமாட்டேங்குது. இப்போ தாங்க காயின் உள்ளே போட்டேன். என்னங்க வரமாட்டேங்குது. இதை திறந்து பார்ப்போம். என்னங்க 17ன்னு ஒரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுருக்கானுங்க. பாஸ்வேர்டு 17 வச்சுருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு எதுவும் அன்லாக் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. பாஸ்வேர்டெலாம் கொடுத்து வச்சுருக்கானுங்க 17ன்னு. இன்னொரு காயின் எடுத்து போட்டு பார்ப்பேங்க. என்னங்க போட்டு பார்ப்போன்னா கீழே விழுந்துருச்சு. இருங்க சீன் அழுத்தம். என்னங்க அது சீன் அழுத்த முடியல, காயினையும் உள்ளே போட முடியல. இருங்க ஒரு செகண்ட். அந்த பாஸ்வேர்டு பார்த்தோம்ல, இங்கே ஒன்று போய் பார்த்தோம். 4317ங்க பாஸ்வேர்டு வந்து 4317. இது எங்கேயோ கொண்டு போய் போடணும். 4317 எங்கே லாக்கர் இருக்குன்னு தெரியல. கண்டுபிடிச்சிட்டுங்க. இப்போ தான் கவனிக்கிறேன். இங்கே ஒரு லாக்கர் இருக்குது பின்னாடியே. என்னென்னா பாஸ்வேர்டு வந்து 4317 3 பின்னாடி 3 1 7. எங்கே 7 5 6 7ங்க ஓப்பன் பண்ணிடுச்சு. இது வெண்ட்டு மாதிரிங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன நம்மளால் போக முடியல. இந்த வெண்ட்டுக்குள்ளேயும் உள்ளுக்குள்ளே போகவும் முடியல. அப்புறம் இது பாஸ்வேர்டெலாம் கொடுத்து நம்மளை ஓப்பன் பண்ண சொன்னாங்க தெரில. சரிங்க இதை விட்டுருவோம். நம்மளுக்கு வந்து இப்போ பவர் வேணும். அதை போய் பார்த்துட்டு வரலாம். எனக்கு தெரிஞ்சு இருங்க ப்ளூ கலர் தேடிட்டு வந்து பிங்க் கலர் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேங்க. இங்கே பாருங்க ப்ளூ கலருக்கெலாம் நம்ம வந்து பாஸ்வேர்டு போட்டு அதை எடுக்கணும் அதெல்லாம் இல்லை. ப்ளூ கலர் பக்கத்துலேயே வச்சுருக்கானுங்க. ப்ளூ கலரை போய் மாட்டிட்டு வந்துடலாங்க. ப்ளூ கலரை மாட்டிடலாம். அவ்வளோதாங்க. ஒன்று வச்சுட்டோம். ஒன்று வச்சோம் ஆன் ஆயிடுச்சு. இன்னொன்று அங்கே
பிங்க் கலர் நினைக்கிறேங்க. அதை மட்டும் வச்சுட்டோம்னா முடிஞ்சுங்க. பிங்க் கலர் தாங்க அந்த இதுக்குள்ளே தாங்க இருக்குது, ஆனால் வரமாட்டேங்குதுங்க. C2 அதுக்குள்ளே தான் இருக்குது. இருங்க காயின் எடுத்துப்போம். C2 வந்துருச்சுங்க. C2 சேஃப்டிக்கு வச்சுப்போங்க. ஏய் ஏய் எடுங்க, அது அங்கே இருக்கட்டும். நம்ம இது போய் வச்சு பார்த்துட்டு வந்துடலாம். ஐயோ ஏங்க குழந்தைய பாருங்க, வந்து வந்து பிச்சு விடுறதான். பி கேர்ஃபுல். இல்லைங்க, நான் வந்து ஆன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். எங்க அந்த குழந்தை பாருங்க, நம்மளை ஏதோ லிஃப்ட் ஆன் பண்ணோமா தொல்லை பண்ணிகிட்டே இருக்கு. வந்து போடு இந்த குழந்தைய நம்ம ஒன்று தெரியுமாங்க, ஒரு பாஸ்வேர்டு போட்டு இது ஓப்பன் பண்ணோம்ல, இதுக்குள்ளே உள்ள தூக்கி போட்டு லாக் பண்ணி விட்டு விட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம். தொல்லை கொடுத்துட்டே இருக்குங்க. சரிங்க, இப்போ ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஆன் ஆகிடும் பாருங்க, குழந்தைனால வர முடியாது. அவ்வளோதாங்க, ஆன் ஆயிடுச்சு. நம்ம போய் இப்போ லிஃப்ட்டுக்கு போக சொல்லியிருக்கானுங்க. எங்க வெளில போனாலே இங்கே பாருங்க, பேயிடும். நம்ம லாக் பண்ணனால நம்ம மேலே ரொம்ப கோபமாக இருக்குங்க. வெளில போனால் ஏதோ பண்ணிடுமோன்னு வாங்க, கோபமாக உக்குறமாண்ட டென்டக்கல்ஸ் மாதிரி வந்து நின்றுட்டுருக்குங்க. கண்ணை இந்த வழியாக நம்ம போக சொல்லியிருக்காங்க. என்னங்க அது இன்சே தான் நம்ம போயாகணும். இங்கே மறைஞ்சு போயிடுச்சு. இங்கே பாருங்க, நோ எஸ்கேப்பில் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. நோ எஸ்கேப்னு எழுதி வச்சு நம்ம எப்படிங்க தப்பிக்கிறது? அங்கே பாருங்க, தூரத்தில் பார்த்தீங்கன்னா டோருக்கு முன்னாடி டோன்ட் லீவ் மீன் போட்டிருக்கானுங்க. நான் எப்படிங்க போவேன்? டோன்ட் லீவ் மீன் போட்டிருக்கானுங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குங்க, ஏதாவது பண்ணிடுவானான்னு சொல்லிட்டு. பார்க்க தான் ஆள் குட்டி, இங்கே திடீர்னு பயம் கொடுத்துறேன் பாருங்க. பார்க்க தான் ஆள் குட்டி இவரு. என்னங்க என்னவோ பண்ண போகிறோன்னு நினைக்கிறேங்க நம்மளை வச்சு. என்னங்க லாக் ஆகி வரமாட்டேங்குது. என்னங்க நடந்துகிட்டு இருக்க நம்மளை பார்த்து திடீர்னு. ஏங்க பேருமே வருதுங்க, நம்ம தப்பிக்கணுங்க இதுக்கிட்ட நம்ம இந்த வழியாக தாங்க போகணும். எங்க இதுக்கிட்ட தப்பிக்கணுங்க. வாருங்க, வழியில் சாவியாக வச்சுருக்கானுங்க 2 ஆட்டோ. பயங்கரமா இருக்குங்க. ஜஸ்ட் மிஸ் தப்பிச்சாங்க. இந்த கதை வந்து ஓடிடலாங்க இங்கிருந்து. நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்ம கதை முடிஞ்சுங்க. சொல்லி முடிச்சோம்னா நமக்கு ஹெல்ப் பண்ணக்கும் ராபிட் வந்துருச்சுங்க. தப்பிச்சுட்டே இருக்கணுங்க. லிஃப்டில் வந்துட்டாங்க. இங்கே வாங்க, பேய் விடும். திடீர்னு வந்து முறைக்கிறீங்க. தப்பிச்சிட்டோம். எப்படியே தப்பிச்சிட்டோங்க. நான் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டேங்க. பின்னாடியா நின்று பொறுமையாக பார்த்துன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கு நான் என் கதையை முடிச்சுருப்போனுங்க. இருங்க, இந்த இதையும் முடிச்சு விட்டுடலாம். திரும்பவும் நம்ம இன்றைக்கி வந்து எக்ஸிட் ஆக போகிறோங்க. இந்த கேமை முடிச்சுட்டு வெளில போக போகிறோம். பாருங்கள், நம்ம கூட எப்பயும் போல் அந்த ராபிட் கூடயே இருக்கான். ஸ்வீட் பேபி எட்டப்பா. எங்க டேரெக்டாக லிஃப்ட் இதுக்குள்ளேயே வந்துருச்சுங்க, ரூமுக்குள்ளே. என்னங்க சாஃப்டாக இருக்கு. இங்கே சாவி ஒன்று இருக்கு. எங்கள் பொசிஷன்லாம் மாறி இருக்கு, கவனிச்சிங்களா? ஃப்ரிட்ஜ் எப்பயும் வந்து பாருங்க, வந்து கதவை தந்து உள்ளே வந்தோடனே
ஏங்க ஃப்ரிட்ஜ் எப்பயும் வந்து அந்த சைடு இருக்குங்க. ஃப்ரிட்ஜ் அந்த கிச்சனே அங்கே தான் இருக்கும். இங்கே டைப்பர் இருக்கும். நம்ம நிறைய வாட்டி கூட டைப்பர் மாற்றுறதுக்கு வந்து இந்த சைடானு போயிருக்கோம், பால் எடுக்கிறதுக்கு அந்த சைடானு போயிருக்கோம். அப்படி ஃபுல்லாக மாற்றிருக்குங்க. படிக்கட்டு இந்த பக்கம் இருக்கும், ஆனால் இப்போ இந்த பக்கம் இருக்குது. எனக்கு என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு அங்கே சாவி வச்சுருக்கானுங்க. பால் கொடுத்தோன்னு என்ன ஆகுமா? இருங்க, இங்கேயே கீழே போட்டு வைப்போம். டைப்பர் மாட்ட சொல்கிறான், பொறுமையாக போ. எங்க நான் தூக்கி போடலைங்க, அதுவே தாண்டா வேணும்தான். எனக்கு தெரிஞ்சு இவனை இங்கேயே கலப்பாங்க. எடுக்க முடியலைங்க டைப்பரு. அவனை அங்கே கொண்டு போகணும்னு சொல்லுது. ஏய் வரமாட்டாங்க. ஒன்றும் டைப்பர் எடுத்து வந்துடலாங்க. காணாமல் போயிட்டாங்க திருப்பியும். நம்மள்ட்ட வேற என்ன விளாண்டுருக்கானுங்க. என்னங்க திருப்பி பால் கொடுக்க சொல்கிறானுங்க ஃபர்ஸ்ட்லேருந்து. சரியா போடலைங்க, தப்பாக இருக்குது. லூப் மாதிரிங்க, இப்போ கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்குங்க. அதான் லூப் மாதிரிங்க. படிக்கட்டில் போகணும் சொல்லுதாங்க. நம்ம ரேபிட் பார்த்தீங்களா, நம்ம படிக்கட்டுலாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு லூப் மாதிரி. இந்த சாவியும் அதுக்காக வச்சுருக்கானுங்க போல். நம்மளும் அதுக்கு தெரியாமல் திருப்பி 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 அதுக்கு பால் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டோர் லாக் ஆகிருக்கு, ஆனால் நம்மள்ட்ட கீ வந்து வேறு தான் இருக்குது. லாக்கல் இருக்குது. இது இல்லைங்க, லிஃப்ட்டில் போவோம். ஏங்க அந்த கீ நம்மள்ட்ட இல்லைங்க. என்னங்க லிஃப்ட்டில் ஏதோ ஆயிடுச்சுங்க. வாங்க, சொன்னல அவன் போக விட மாட்டேங்கண்ணா, ஏதோ பண்ணுறான். கவனிச்சிங்களா, நம்ம தப்பிச்சு வரணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கான், நம்மளுக்கு தப்பிக்கக்கூடாதுன்னு. ப்ரோக்கன் கீயாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பால் கொடுத்துட்டு பாலும் இல்லைங்க, தப்பிக்கிறது தான் முதல் வேலைன்னு நினைக்கிறீங்க. சாவி இல்லை. ஏங்க இந்த சாவி கிடச்சிருக்கு, இந்த சாவி ஓப்பன் பண்ணுவோம். திடீர்னு வந்துட்டாங்க, நானும் என்னன்னு தெரியாமல் பார்க்குறேங்க. இந்த கதை புக்கு ஒன்று படிப்போம்ல, அந்த கதை புக்கில் வர ராஜா பார்த்தீங்களா வந்துட்டு இருக்கானுங்க. அதை அப்புறம் பேசிக்கலாங்க. இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு சாவி தேடணுங்க. இல்லைங்க, இவனை தூக்குமா தொண்டூர்ரா. தெரியாமல் போட்டேன்டா, எதுவும் பண்ணிக்கிட்டா இங்கே மத்தியிலே பட்டுறா. அவனை இங்கே வர வச்சிட்டோம், நம்ம திரும்பி லிஃப்ட்லேயே போகணும். எனக்கு அதில் போக முடியாதுங்க. பார்த்தீங்களா நார்மலாக ஆயிடுச்சா. சாவி கிடச்சிச்சு பாருங்க. சாவி எடுத்துகிட்டு போகலாம், கடகன்னு போய் நம்ம மாற்றலாம். எங்கே இந்த ரூமுக்குள்ளே தாங்க பார்த்தோம். இதுங்க இப்போ இந்த ரூம். இங்கே தாங்க. எங்கே நம்ம கதை சாத்திப்போங்க. திடீர்னு அந்த பின்னாடி இருந்து அந்த ஏற்கனவே ஒரு தாட்டி வந்தாங்க லிஃப்ட்டில் போகிறோன்னு சொல்லிட்டு, பின்னாடியே பேய் மாதிரி வந்தாலும் வந்துடுவான். நம்ம எதுக்கு கதை சாதிப்போம். என்னங்க இங்கே படிக்கட்டு என்னங்க இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கானுங்க. இங்கே டோரை காணுங்க, நம்ம அங்கே தான் போகணுன்னு நினைக்கிறேங்க. எக்ஸிட்னு அங்கே தான் போட்டு வச்சுருக்கானுங்க. பொறுமையாக போவோம். ஏதோ ஏன்டா இது போயிடுச்சுங்க எக்ஸிட்டுங்கிறது. டோரு நைட் இருந்துச்சு. கவனிச்சிங்களா,
நம்ம பின்னாடி திரும்பி படியில் நடந்து வந்துருக்கும்போது பின்னாடி திரும்பினா டோர் தெரியல. டோன்ட் லிவ்வா இவனுங்களும் டோன்ட் லிவ்னு தான் கொடுத்துருக்கானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நினச்சேங்க லாக் பண்ணிட்டானுங்க. அதிலேருந்து பசல் ஏதாவது சால்வ் பண்ணி தான் போகணுன்னு நினைக்கிறேன். முன்னாடி பொறுமையாக இந்த கடிகாரம் வேறங்க அதே ரூம்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து இவனை போய் கொண்டு போய் அதே பெட்டில் போடணும். இவனை போட வேணாங்க. அந்த பெட்டில் போட்டாராங்க நம்மளை இது பண்ணுறாங்க. இவனை கையிலே வச்சுருப்போங்க. பெட்டில் போட்டால் திருப்பி பெட்டுக்கு கொண்டு போய் போடுங்க அப்படிங்கிறானுங்க. அதனால் பெட்டில் போடாமல் நம்ம கையிலேயே கொண்டு போயிடலாங்க. இவனை பெட்டில் போட வேணாம். நம்ம கையிலேயே கொண்டு போயிடலாங்க. நாங்கள் ஒரு டிவி மாதிரி இருக்குங்களேங்க. டிவி நேருக்கு நேரம் பார்த்தோம்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிடுவோம். நம்மளை இந்த குழந்தை நம்ம அடிச்சிடும் பேயாக அதனால் அந்த டிவியை கண்டுக்காமல் டிவியை பார்க்காமே போகணும். டிவியை மட்டும் பார்க்கக்கூடாதுங்க. டிவி பார்த்தோம்னா அவ்வளோதான். அப்படியே டிவி பார்க்காமையே போயிடலாங்க. டிவி பார்த்தோம்னா நம்மளை அதே மாதிரி தான் குழந்தை திருப்பி நம்ம இது பண்ணிவிடும். நம்ம டிவி பார்க்காம பொறுமையாக மேலே பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேங்க. இதுங்க பொறுமையாக போகலாம். மேலே பார்த்துட்டே பொறுமையாக போகலான்னு நினைக்கிறேன். எனக்கு மேலேயே ஒரு டிவி வச்சுருக்கானுங்க. பொறுமையாக மேலே பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு வந்தாச்சு. என்னங்க லாக்கில் இருக்குது பாருங்க. இன்னும் போகணுங்க போலங்க. அது நம்மளையே பார்த்துட்ருக்குங்க எல்லா டிவியும். மேலே பார்த்துட்டே நம்ம பொறுமையாக அந்த டிவியும் மேலே தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். அழகாக அப்படி அவ்வளோதாங்க வந்துட்டேங்க. இதுக்கு மேலே பார்க்க வேணாம். அது அப்படியே நான் வாட்டுக்கு அருமையாக உள்ளுக்குள்ளே போயிடலாம். என்னங்க குட்டி குட்டி பொம்மை மாதிரி இருக்குது தெரியுதா உங்களுக்கு? நிறைய பொம்மை இருக்குங்க அந்த ரூமுக்குள்ளே. அப்படியே கதை திறந்துட்டு அப்படியே இங்கே பொறுமையாக போயிடலாங்க. அந்த கதை திறந்து அப்படியே போயிடலாங்க. வாங்க அந்த டிவிலேருந்து குழந்தை அழுகிற மாதிரி அந்த மாதிரி சவுண்ட்லாம் நமக்கு அதிகமாகிருக்கு. நம்ம கண்டுக்காமல் போயிடலாம். சரிங்க அப்படியே போகலாம். கொஞ்ச நேரத்தில் பயமுறுத்தி விட்டாங்க. அந்த குழந்தை திடீர்னு டிவி வீட்டில் இருங்க அப்படியே பொறுமையாக வாருங்க. அந்த குழந்தை டிவி பொம்மையோடு இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன்னா அந்த குழந்தைய கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு போனால் கூட எனக்கு இருங்க பொறுமையாக போகலாம். கொண்டு போனோம்னா அது நம்மளே பார்க்கறனால நம்மளும் கொஞ்ச நேரத்தில் வருங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கொண்டு போய் தூக்கி வீசிடலான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் தூக்கி வீசி காவை திறந்து அப்படியே கொண்டு போயிடலான் இருக்குங்க. அதான் அப்படி பண்ணி ஆகணும். பாருங்க குறுன்னு நம்மளே பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க நம்ம பண்ணுறது? அதுவும் இல்லாமல் தூக்குனா வேறு நம்மளுக்கு ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகிறதுக்கான இதை பண்ணி வருது. பாருங்க திருப்பி எந்திரிச்சக்கான்ட்டான். வேறு வழியில் ஒன்றும் இல்லை. பொறுமையாக போகிறோம். அப்படியே குழந்தைய தூக்குறோம். கொஞ்சமாக பாருங்கள். அந்த குழந்தை அங்கே வரானே இருட்டாயிடுச்சு. இங்கே வைக்காமல் குழந்தைய பொறுமையாக அங்கே கோர கண்ணில் பார்க்கலாம். பார்த்தீங்களா? தூக்கி போடு வாடாடே. நீ எனக்கு கொடுத்த டார்ச்சர்லாம் எல்லாம் உனக்குலாம் கம்மிடா. தள்ளி வந்தாலே பார்த்தீங்களா இருட்டாயிடுறாங்க. திருப்பி தூக்கி போடு. நீ எப்படி பார்த்தாலும் நல்லா ஒன்றும் பண்ண முடியாதுடா. தூக்கி போட்டுருவேன். நீ கிட்ட அப்படி வந்தாலே தூக்கி போட்டுருவேன். பாதிட்டும் கொண்டு வந்து இதுக்கு மேலே வேணாங்க. இதுக்கு மேலே அது டிவிலாம் வச்சுருக்குங்க. அதை பார்த்தோம்னா நமக்கு சங்கு ஊதிடுவாங்க. அதனால் பொறுமையாக நம்ம போயிடலாங்க. பின்னாடி பார்ப்போங்க. எனக்கு வழி இல்லைங்க. அந்த வழியில் போனாலாம் ஓப்பன் பண்ணால் ஒரே வழி வந்துடுங்க. ரிப்பீட் ஆகிட்டே இருக்குங்க. தெரிஞ்சு அதே வழியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். இல்லைப்பா இங்கே சரி ஏதாவது டோர் திறந்துருக்கும் அப்படின்னு செக் பண்ணால் கூட எல்லாமே லாக்கில் தாங்க இருக்குது. எந்த டோர் திறக்கவும் இல்லைங்க. இதில் பார்த்தா பாருங்கள் அந்த டோர் லாக்கில் இருக்கான்னு பார்த்தா அந்த டோர் லாக்கில் இருக்குங்க.
நான் இங்கே வந்து ஏதாவது வேறு வழியில் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்ருக்கேங்க. ஒன்றும் கிடைச்ச பாடு இல்லை. வந்த வழியை பார்த்தே திரும்பி போகிறதா வேறு வழி. இல்லைன்னா நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்துட்டே இருக்கணும். எதாவது ஓப்பனில் இருக்கான்னு பார்த்தா எல்லாம் லாக்கில் தான் இருக்குது. வந்த வழியை பார்த்து திரும்பி வந்துட்டேங்க. இங்கே பாருங்க, ராஜா கிரீடத்தில் ஒருத்த வச்சுருக்கானுங்க. இதேனுங்க ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்குது, நகருதுங்க. நல்லா பாருங்க, நகருது. நம்ம எங்கே இப்போ கீழே நடந்து இப்போ டோர் மேலே நடந்துகிட்ருக்கோம். டோர் மேலே நடந்துட்டு இருந்தால் டோர் திறந்தாங்கன்னா உள்ளே விழுந்துருவேங்க. எனக்கு தெரிஞ்சு டோர் திறக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் நம்ம சொல்லி வாய மூட உதவி திறந்துட்டான். இதுங்க இப்போ சாம்பிள் வாங்க தள்ளி விட்றா பாருங்க. திடீர்னு வந்து தள்ளி விட்டாங்க. இப்போ எங்கே இருக்கேன் எனக்கும் தெரில. எங்கேயோ வந்து விழுந்துட்டாங்க. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து எங்கே ஆரம்பிக்கன்னு தெரிலிங்க. எங்கேயோ விழுந்துட்டேன். இங்கே சுற்றி பார்ப்போங்க, என்னன்னு தெரில. நம்ம எப்படின்னு தெரியலங்க. அவன் எங்கேயோ கொண்டு வந்து எங்கேயோ இறக்கி விட்டான் நம்மளை. திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போக சொல்கிறானுங்க. இங்கே பொம்மை என்னங்க விழுகுது, கடிகாரம் சுற்றி சுற்றி கொண்டு வானுங்க ஒரே இடத்துக்கு. எக்ஸிட் லாக் வச்சுட்டானுங்க. சரிங்க, பொறுமையாக போகலாம். இதுலேயே போகலாம். லாகு திறந்தாச்சு. திறந்து ஓடி வந்து இதை திறந்து அப்படியே யூட்டன் போட்டு இங்கே வந்து திறந்தோம்னா ஒன்றும் இருக்காது. நம்மளை ஒரு ட்ராப் மாதிரி இங்கே லூப்புக்குள்ளே சிக்க விட்டானுங்க. அந்த ராஜாவுக்கு ஒரு கதை மாதிரி சொன்னானுங்கள, அதுங்க கீழே பாருங்க. அந்த ரெட் கலர் கண், அந்த குழந்தையோட கண்ணை குறுன்னு நம்ம பார்த்துட்டுருக்கு. நம்மளே பார்த்துட்டே இருந்தால் எப்படிங்க? இதை தோணுனே அதில் ஆயிடுச்சுங்க. ஒரு லூப்புலன்னு வாங்க மாறிடுச்சு நினைக்கிறேன். திறந்துதான் இருக்குது. எக்ஸிட்டை தேடணுங்க. எக்ஸிட் எனக்கு தெரிஞ்சு வேறு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னங்க திருப்பி வந்த இடத்துக்கே வந்துட்டுருக்கோம். இந்த குழந்தைய சைட சொல்கிறானுங்களா, என்ன சொல்கிறானுங்க அதுவும் தெரியலைங்க. லாக்கில் தான் இருக்குது. நானும் கவனிக்கிறேன். இந்த டோர் நான் பார்க்கவே இல்லைங்க. டோரை பார்க்காம சுற்றிட்டு இருந்திருக்கேன். பார்த்தா நம்ம டோர் காலண்டு கிடக்கு. என்னங்க அந்த குழந்தை என்னமோ சுற்றிக்கிட்டு இருக்கு. கிட்ட போனாலே ஒரு மாதிரி கிட்டு 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 கிட்டுன்னு ஆடுதுங்க. என்னங்க பயமும் இவனை வேறு தூக்கணுமாங்க. அவனை படுக்க வைக்கூடாது. அவனை படுக்க வச்சோம்னா நம்ம ஏதோ டோட்டலுமாக ஓப்பன் ஆகுது. நீலாம் எதுக்குடா இருக்கிற பாவங்க. இந்த ராபிட் எத்தனை வாட்டி தொலை பண்ணியிருக்கோம். ராபிட்டுக்காக இந்த பேயை எங்க, இது குழந்தை இல்லை, இது பேய். இந்த பேயை பாதாள குழியை தள்ளி விடலாம். ராபிட்டே ஃபாலோ பண்ணி போகலாங்க. ராபிட் நமக்கு உதவுதுங்க. மேலே பாருங்க, அத்தாம்பிரிங்கன்னு நம்மளை பார்க்குது. அப்படி யாருங்க இந்த பொம்மையாங்க? நான் அப்பையிலேருந்து பார்த்தேன். இதுங்க ஐயோ இதா ஆமாங்க. டோரில் என்னமோ ஒன்று போட்டிருக்கு. இதில் அவன் சொல்கிற டோர்லேயே போவோம். ஃபைண்ட் யூ. நான் யாருங்க ஃபைண்ட் பண்ணுறது? ஏங்க லிவியா
அது எங்கே ஃபைண்டியூன்னு எங்கெங்கேயோ வருதுங்க, திடீர்னு பயமுறுத்துருங்க. இப்படிங்க போங்க. எங்கே பின்னாடி வருதா முன்னாடி வருதான்னு தெரியலைங்க, எங்கெங்கேயோ பூந்து வரானுங்க. அந்த டெண்டகல்ஸ் 2 டோர் தாங்க. இந்த டோர் அடுத்து வந்து அது கீழே இல்லை மேலே. அந்த டோர் என்னமோ மாதிரி சிம்பிள் போட்டிருந்தானுங்க. எப்படிங்க நான் போவேன்னு சரி டோர் தாங்க. செய்யுதுமையா எங்க ரேபிட் பாருங்க, நமக்கு உதவி செய்யுதுங்க. எங்க அந்த ரேபிட் மட்டும் இல்லைன்னா நம்மளாம் சிக்கியிருப்போங்க. அந்த ரேபிட் தாங்க நம்மளை இந்த வழியாக போகும் இந்த வழியாக போகும் சொல்லி நம்மளை நினச்சி அமுச்சு விட்டுருச்சு. ஃபைண்டவே இருங்க, வழியை கண்டுபிடிச்சி போகணுமாங்க. இருங்க அந்த ஃப்ரீ சோல்னு எடுத்துப்போம். 10 எடுத்துட்டோங்க. இருங்க வேறு தேடுவோம். கண்டுபிடிச்சிட்டேங்க வழியை. டன்னல் மாதிரி போகணுங்க, பொறுமையாக போவோம். சறுக்கிட்டு போகிறோமா? எங்கே சறுக்கிட்டு எங்கேயும் வந்துட்டோங்க. பின்னாடி துரத்திட்டு வராங்க. நமக்கு குட்டி ஆகிட்டாங்க, பெருசாகிட்டாங்க பாருங்க. நமக்கு ரேபிட்டும் உதவி செய்கிறான் எக்ஸிட்டுக்கு. எங்க பாருங்க போகக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு ரேபிட் பாருங்க. இந்த வழியா வா, என் கூடயே வா, இன்னும் வழி காட்டுது பாருங்க. ரேபிட் நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இந்த மாதிரி ஏதோ விழுந்துட்டே இருக்கிறதுனால பாருங்க ரேபிட் நம்மளை காப்பாற்றி கூப்பிட்டு வந்துருச்சுங்க. இப்போ எங்கே இருக்கும்? ரன் லிட்டில் ரேபிட், யூ நாட் த ஒன்லி ஒன், there are will always be more. என்னங்க என்னாச்சு? முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேங்க. ரொம்ப பெரிய லென்த்தான வீடியோ ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரமாக நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம்னால ரொம்ப பெரிய லென்த்தான வீடியோ ஆயிடுச்சு. இதோட முடிஞ்சுங்க. இது பார்ட் 1 வச்சுக்கலாங்க. அது ஆக்ஷன் 1 ஃபஸ்ட்டு முடித்தோம். ஆக்ட் 3 2 இப்போ முடிச்சிட்டோங்க. இப்போ ஆக்ட் 3 வந்து பண்ணுறக்கு சொல்கிறேன். நான் ஆக்ட் 3 வந்து பார்ட் 3 வீடியோவில் பார்க்கலாங்க. இதோட பார்ட் 2 வீடியோ முடிச்சுக்கலாம். பார்ட் 3 வீடியோவில் ஆக்ட் 3 பார்க்கலாங்க. பாய் கைஸ்.